என்னம்மா ஜிலு 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 ஜிலுன்னு காத்து அடிக்குது. ஆமா வசந்தி அக்கா, இந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்தாலே தூக்கம் சொக்கிக்கிட்டு வருமே. போன வார வரைக்கும் வெயில் அந்த கொளுத்து கொளுத்துச்சு, இப்பதே செத்த காத்து அடிக்குது. எப்பா என்ன ஜில்லுன்னு காத்து அடிக்குது. அடியே வசந்தி, ஆடி மாசத்துல காத்து இப்படி தாண்டி அடிக்கும். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் முத்துச்சாரல் எம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலு சிலுவென சிந்துதம்மா தூரல் முத்து தூரல். அடியே என்னடி சின்ன பொண்ணு சந்தோஷத்துல பாட்டா வந்துகிட்டே இருக்கு, என்னடி விஷயம்? அக்கா அது ஒண்ணு இல்லக்கா, ஆடி தள்ளுபடியில எங்க வீட்டுக்காரரு 4 Dress எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கா அக்கா. அதே சந்தோஷத்துல பாட்டா வருது. அடியே 4 Dress-ஆ? ஆமாக்கா, கலர் கலரா எங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த உற்சாகத்துலதே நான் சந்தோஷமா இருக்கேன். இவ எத்தனை Dress எடுத்துட்டு வந்தாலும் இந்த பேண்டையும் குளையும் தான் போட்டுக்கிட்டு திரிவா. ஆமா, நாங்க பேண்டும் குழாயும் போட்டுக்கிட்டு திரியிறோம். மைசூர் மகாராணி புது புது சேலையை கட்டிக்கிட்டு தான் திரிவாங்க. டோப்பாமண்ட வாயை முடிக்கிட்டு இருங்க. ஏதாச்சும் நான் உங்ககிட்ட பேசணும்னா தேவையில்லாம நீங்க எதுக்கு எங்கிட்ட பேசணும்? அடியே சின்ன பொண்ணு, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க, ஏன்டி கோவப்படுறவ? எக்கா எங்க வீட்டுக்காரர் சொன்னாருக்கா, ஆஃபர் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் மட்டும் தானாக்கா. வாங்க எல்லாரும் போய் 4-5 Dress எடுத்துட்டு வருவோம். சின்ன பொண்ணு உடனே முடிவெடுக்க முடியாதுமா, கையில வேற காசு இல்ல, மாச கடைசி வேற. வசந்தி அக்கா நீங்க? சங்கத்துல கடன் வாங்கின காசு தாண்டி 5000 இருக்கு, அதை எடுத்துட்டு போய் வாங்குவோம். டோப்பாமண்ட நீங்க? ஏ கிறுக்கு பிடிச்ச மண்டலே, மித்த எல்லாரையும் அக்கா நொக்கா நொக்கான்னு சொல்லி கூப்பிடுற, என்னைய மட்டும் டோப்பாமண்டன்னு ஏண்டி கூப்பிடுற? ஏக்கா ஏக்கா இப்படி கோவப்படுறீங்க? டோப்பாமண்டன் தானக்கா கூப்பிட முடியும், அதுக்கு இந்த வார்த்தை வரீங்க? இந்த கிறுக்கு பிடிச்சவ எதை சொன்னாலும் சிரிக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க. சீ, ஒரு பெரிய மனுஷின்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கா? இவளுகளோட வந்து உட்கார கூடாதுன்னு தான் நினைக்கிறது. என் கிரகா நான் வந்து உட்கார்ந்துறது. ஏன் சரோஜாக்கா இம்புட்டு கோவப்படுறீங்க? அவ ஏதோ சும்மா கேலி கிண்டல் பண்றா. அவளுக்கு எப்ப பார்த்தாலும் என்னைய பார்த்தா மட்டுமே இலக்காரமா தெரியுது. ஏன் உன்னைய சொல்ல வேண்டியதானே 4 முடின்னு? அது மட்டும் சொல்ல மாட்டா, நொக்கான் மட்டும் சொல்லிடுவா. இங்க பாரு ராணி அக்கா, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு செவனேன்னு இருக்கேன். தேவையில்லாம என் முடிய பத்திலாம் பேசுறாக்கா. இப்படித்தானே எனக்கும் கோவம் வரும். எவ வந்து எவளை கிழிச்சாலோ அவ வந்து அவளையில கிழிக்கணும். அதை விட்டுவிட்டு பக்கத்துல இருக்கிறவளைகளெல்லாம் போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காளுக. என்னைய பார்த்து என்ன இலக்காரமாவ தெரியுது. என்கிட்ட எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதிய பாத்துக்குங்க. இது வசந்தி, சும்மா பேசி சிரிச்சிட்டு போலான்னு பார்த்தா ஆளாளுக்கு சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. போன வாயி எத்தனை மணிக்கு போலான்னு சொல்லுங்க, அத்தனை மணிக்கே போயிட்டு உங்க முடி கலர்லயே சேலை எடுத்துட்டு வந்துருவோம். என்ன பொம்பளை என்கிட்டயே வரத்து வராளே. எப்பயும் இவ பக்கத்துல வந்து உட்கார கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இவ பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இவ என்ன 7 நாட்டு சனியிலே இழுத்துக்கிட்டு இருக்கா. சொல்லுங்க சரோஜாக்கா, உங்க டோப்பாமண்ட கலருக்கே சேலை எடுத்துருவோமா? கூட்டத்துல காணாம போன இந்த நீல முடிய பார்த்தே கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். எங்கதான் கையடிக்கிறீங்களோ தெரியல. எங்களுக்கும் சொன்னா நாங்களும் அதே கலர்ல அடிப்போம்ல. சின்ன பொண்ணே சும்மா இருடி. இடிராணி அறிவுள்ள எவளோ இவகிட்ட பேச மாட்டா. ஆமா ஆமா, அதான் உங்களுக்கு அறிவு வலிஞ்சு ஓடுதுல. நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க. வளர்ந்த மாடு. வளர்ந்த மாடுனா நீங்க குட்ட மாடு. கேட்டி அடியே வளர்ந்த மாடு நெட்ட பொக்கே. நான் அப்பத இருந்து பாத்துக்கிட்டு வாரேன். அந்த சரோஜாவை போட்டு அந்த பாட படுத்திக்கிட்டு கிடக்க. சரோஜா ஒன்ன விட மூத்தவ, ஒரு மட்டு மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஆச்சி ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க ஆச்சி, சும்மா விளையாட்டுத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அம்பிடுதே ராணி, அப்படிலாம் விடக்கூடாது ராணி. அப்புறம் என்னைய வாடி போடின்னு கேப்பா, விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? முனியம்மாவோட மருமக தானடி நீ. அந்த முனியம்மா பெரியவங்களுக்கு அம்பிட்டு மரியாதை கொடுப்பா. அவ மருமகளா இருந்துட்டு ஒரு மட்டு மரியாதை ஒண்ணும் தெரியல. அந்த சரோஜா கிட்ட என்ன வம்ப இழுக்குறா? அந்த சரோஜாவே வாயில்லாத பூச்சி. சின்ன பொண்ணு, அக்கா இந்த மொட்டை கிளடி என்னமா பேசுதுன்னு பாருக்கா. இந்த மொட்டை கிளடி எப்பயுமே அந்த சரோஜாக்காக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணு. ஏக்கா? இந்த சரோஜாக்கா 2 நாள் வச்ச குழம்பு 3 நாள் வச்ச குழம்ப குப்பையில எல்லாம் ஊத்தாதுடி. இந்த மொட்டை கிளடி வாயிலதான் ஊத்தும். அதனாலதான் நன்றி உணர்ச்சியில இப்படி கத்திக்கிட்டு கிடக்கு. அப்படியாக்கா? அட ஆமாண்டி, பழைய குழம்புக்கே இந்த மொட்டை கிளடி என்னமா கத்துதுன்னு பாத்தியா? என்னமோ மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இல்ல கூவுது. நானக்கா பார்த்தேன், என்னடா சம்பந்தம் இல்லாம சரோஜாக்காவுக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசுதேன்னு பார்த்தேன். இந்த சரோஜாக்காவும் சரியான ஆளுதான்க்கா. என்னைக்காவது குழம்பு கேட்டு போனா இல்லேன்னு சொல்லி புரிம்பாரு. இந்த சரோஜாக்காவும் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாதுடி. ஏதாச்சும் சண்டை கிண்டைனா அடியாள் தேவைப்படும்ல. அதான் பழைய குழம்ப கொடுத்து இந்த மொட்டை கிளடிய கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த மொட்டை கிளடியும் சாதாரணமான கிளடி இல்லடி. பைப்படியில
நீனும். ஓ அப்படியாக்கா, இப்ப பாருக்கா அந்த கிளடிய குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கிறேன். மொட்டை ஆச்சி, எங்க உங்க தலையில முடிய காணா? உங்க மருமகளுக்கும் உங்களுக்கு வந்த சண்டையில உங்க மருமக முடிய பூரா புடுங்கிருச்சா? ஐயோ, இந்த மொட்டை ஆச்சி பத்தி சரியா தெரியாம இவ என்ன இந்த ஆச்சி கிட்ட கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு கிடக்கா. ஐயே அடியே, என்ன மொட்டை கிளவி ஓவரா துள்ளிக்கிட்டு வர? நானும் வயசான பொம்பளை மரியாதை கொடுக்கணும்னு பார்த்தா ஏய் ஓயின்னு கத்திக்கிட்டு கிடக்க. நீ என்ன புருஸ்லி தங்கச்சியா? அடியே எடுவட்ட சிரிக்கி, யார பாத்துட்டு கிளவி குழவின்னு சொல்லிக்கிட்டு கிடக்க? சபா, சரியான போட்டி. உங்களை பார்த்துட்டேன் சொன்னேன். கிளவிய கிளவின்னு சொல்லாம கோமரி நான் சொல்ல முடியும்? தெரியுமா, நீங்க ஏன் தெரியுமா கோவப்படுறீங்க? அவ சும்மா இருந்தால பக்கத்துல இருக்கிறவள தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காளுங்க. யார் தூண்டி விட்டது? நீங்க பாத்தீங்களாக்கு? அடியே வசந்தி, நீ சும்மா இருடி. நான் பார்க்கத்தானே செஞ்சேன். அவ பாட்டுக்கு தான் இருந்தா. அவள தூண்டி தூண்டி விட்டு இப்ப பாரு. ஏன் வசந்தி, சின்ன பொண்ணு தான் குறுகட்டத்தனமா ஆச்சி கிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கா. அத அமைதிப்படுத்தணும்னு பார்த்தா நீ என்னமோ தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு கிடக்க. சும்மா இருக்க மாட்டியா? ஆமா, நான் ஒரு ஆள் இழுக்க வை கிடைச்சிட்டேன்ல. எல்லாரும் இப்ப ஏன் பக்கம் திரும்பிட்டீங்களா? இந்த காலத்து பொம்பளைகளுக்கு மரியாதைனா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துல எல்லாம் வாயை திறந்து பேசுறதுக்கே யோசிப்பான். நானா உன்னை மாதிரி பொம்பளைகளை எத்தனையோ பேர் பாத்திருக்கேன்டி. வாய் அடக்கிட்டு உட்காரு, அடிச்ச நாள்ல இருக்கு பல்லு படுவவெல்லாம் கொட்டி போயிரும் பாத்துக்க. இந்த வயசுலயும் பைப்படியில 10 வேற தூக்கி போட்டு மிதிப்பேன்டி. என்கிட்ட சண்டைக்கு வரதுக்கே யோசிப்பாளுங்க. நீ என்னன்னா என்கிட்டயே கையை நீட்டி பேசிக்கிட்டு கிடக்க. நானும் போனா போகுது வயசானவங்க சொல்லி மரியாதையா பேசினா என்ன வரத்து வருது கிளடி? உங்களை கல்யாணம் பண்ண உங்க வீட்டுக்காரரு உங்களோட எப்படித்தையும் வாழ்ந்தாரோ தெரியல. அந்த தாத்தா மட்டும் என் கண்ணுல அம்பிட்டாருனா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அட எடுவட்ட சிரிக்கி, என்னைய பத்தி என் புருஷனை பத்தி என்ன இழிவா பேசிக்கிட்டு கிடக்க? வளர்ந்த மாடே என்கிட்ட சண்டைக்கு வாடி. ஒத்தைக்கு ஒத்த பாப்பா, நீ என்னன்னு பாப்ப முடி. ஏ மொட்டை கிளடி ஓவரா துள்ளிக்கிட்டு வராத. புடிச்சு தள்ளுனா அங்கிட்டு போய் விழுந்துருவ பாத்துக்க. யார பாத்துடி கிளடின்னு சொல்லிக்கிட்டு கிடக்க? எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை கிளடிடி. ஏறிக்கிட்டு மிதிச்சனா உன் குறுக்கெலும்பு உடைஞ்சு போயிரும்டி. எக்கா என்னக்கா கிளடி மாதிரி பேசாம சாக்கிச்சான் தங்கச்சி மாதிரி பேசுது? அதானடி சின்ன பொண்ணு, கிளடின்னு பார்த்தா சண்டைக்கு வா வான்னு துள்ளிக்கிட்டு கிடக்கு. வாங்கடி வாங்க, ஏவ எங்கட சண்டைக்கு வாரேன்னு சொன்னது. வாங்கடி, அவ பல்லுல உடைச்சு கையில குடுக்காம விட மாட்டேன். கமான் கமான். எக்கா என்னக்கா கிளடி இங்கிலீஷ்லாம் பேசுது? உங்கள மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இல்லடி. கேப்பக்களி கம்மங்களி நல்ல குடிச்சு வளர்த்த உடம்பு இருக்குது. கல்லு மாதிரி இருக்கு. எக்கா என்னக்கா கிளடி இந்த போடு போடுது? இந்த வளர்ந்த மாடுவே என்கிட்ட எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டு கிடக்கா. நான் இப்ப மிதிக்கிற மிதியில அவ ஆத்தாக்காரி வீட்ல போய் விழுவா பாரு. வசந்தி அக்கா, உன்னைய நம்பிதாக்கா சண்டை போட்டேன். இந்த கிளடி வாயிலாம் சவுண்ட விடுதுக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அடியே, எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. வாயில எல்லாம் சவுண்ட் விட்டுக்கிட்டு கிடக்கு. ஒருவேளை கராத்தே கும்புலா என்னமோ சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கத்துருக்குமா? ஆச்சி பொறுமையா இருங்க ஆச்சி. ஏதோ தெரியாத புள்ளைங்க தெரியாம பேசிருச்சு ஆச்சி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னது இவளுக்கு அறியாத பொம்பளைங்க பேச முடி வெசம். என்னையும் என் புருஷனையும் என்ன கேள்வி கேக்குறாளுங்க? என்னைய பத்தி பேசினாலும் விட்டு போறானி. என் புருஷன் எல்லாம் பேசுறா. அவ வாயை கிழிக்காம நான் இன்னைக்கு விட மாட்டேன். ஆச்சி என்ன ஆச்சி, சின்ன பிள்ளைகளுக்கு சரிசமமா நீங்களும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்களே. ராணி, சின்ன பிள்ளைய விட்டா ரொம்ப தான் வாய் நீளமா போயிருச்சு. ஆரம்பத்திலேயே வாயை உடைக்கணும் ராணி. எக்கா என்னக்கா கிளவி என்னை அடிக்காம விடாத ஓலை இருக்கு? என் மருமக ஒத்த வார்த்தை பேசினதுக்கு அவள தெருவுல ஓட விட்டு விளக்கமாத்துல பூசைய போட்டேன். இவ யாரடி எனக்கு? இந்த நெட்ட மாட 4 அடி அடிச்சாதே என் மனசு சாந்தி அடையும். ஆத்தாடி, இந்த கிளடி பயங்கரமான கிளடியால இருக்கும் போல. நம்ம கிளடி சைடே சாஞ்சிருவான். இருந்தாலும் சின்ன பொண்ணு வயசானவங்கள எல்லாம் இப்படி போட்டு கிழிக்கலாமா? பாரு ஆச்சிக்கு எம்பிட்டு கோவம் வருதுன்னு பாரு. ஒழுங்கா ஆச்சிட்ட மன்னிப்பு கேளு சின்ன பொண்ணே. ஆச்சி மன்னிச்சிருவாங்க. ஏ தீ கொளுத்தி, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருந்தேன். நீந்தே மொட்டை ஆச்சிட்டு சண்டை ஓட சொன்ன. இப்ப அப்படியே கட்சி மாறிட்டியே. இந்த வசந்திய பத்தி இப்பதே இவளுக்கு தெரியுதாக்கு. இந்த வசந்தி எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் சண்டை மூட்டி விட்டுட்டு அவ நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறதானே அவ வழக்கம். ஆய மூடிக்கிட்டு இருக்கணும். அடுத்தவ ஏத்தி விட்டா இவளுக்கு எங்க போச்சு புத்தி? ஆமா சின்ன பொண்ணு, நீ பேசுனது தப்பத்தேன். ஒரு வயசானவங்க கூட பார்க்காம என்ன பேசுற? ஒழுங்கா மரியாதையா மன்னிப்பு கேளு. அடியே, இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், மன்னிப்பு கேக்குறதுல உனக்கு என்னடி? சீ, இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி வீம்பாத்தே இருக்காளுங்க. ஆச்சி, நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க ஆச்சி. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இப்படித்தான் இருக்காளுங்க. அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொறுமையா போங்க ஆச்சி, கோபப்படாம போங்க ஆச்சி. அதான் வசந்தி மன்னிப்பு கேட்டால, கொஞ்சம் பொறுமையா போங்க ஆச்சி.
நீங்க இவ்வளவு தூரம் சொல்றனால நான் பொறுமையா போறேன். அடுத்த அப்பளையில என்கிட்ட சண்டைக்கு வந்தா அவ முடிய பிடிச்சு அஸ்தி எடுத்து போடுவேன். நீனே கோழி முட்டி விட்டுப்புட்டு இப்ப நீனே சமாதானப்படுத்திக்கிட்ட இருக்க யாருக்கிட்ட? அட ஆத்தே ஆத்தே குறுக்கெலும்பு உடைச்சு விட்டாளே எல்லாம் வேணும். கோழி முட்டி விட்டா இப்படியே ஆகும். சீ, இங்க வந்து செத்த நேரம் பேசிட்டு போலான்னு வந்தா இப்படியா? அக்கா ராணி அக்கா என்னக்கா புள்ளையாரு மாதிரி உட்கார்ந்து கிடக்க, எந்திரிச்சு தூக்கி விடுக்கா. என்ன பொண்ணு, ஊருக்கு போகலாம்னு பஸ்ல ஏறியாச்சு. ஆனா ஊரு நெருங்க நெருங்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடி. ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க பிறந்த ஊருக்கு தானங்க போறோம். இவ்வளவு நாள் அந்த ஊர்ல தானங்க வாழ்ந்தோம். நம்ம என்ன கொள்ளையடிச்சிட்டு போனோமா, திருடிட்டு போனோமா, கொலை பண்ணிட்டு போனோமா? எல்லார் குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்க தங்க செய்யும். நம்ம குடும்பத்திலயும் ஒரு பிரச்சனை. அதனால தானங்க வீட்டை விட்டு வெளியில போனோம். நம்ம யாரு குடும்பத்தையும் கெடுக்கலையே, யார்கிட்ட இருந்து புடுங்கிட்டும் போகலையே. நீங்க ஏன் அம்மா இவ்வளவு கலங்குறீங்க? இத்தனை வருஷமா இந்த ஊர்ல தானங்க இருந்தோம். எல்லார்ட்டையும் தாயா பிள்ளைய தானங்க பழகிக்கிட்டு இருந்தோம். யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. தைரியமா வாங்க. என்ன பொண்ணு, இந்த ஊர்ல நான் பிறந்ததுல இருந்து ஒரு கஷ்டம் இல்லாம சொகுசா பெரிய மாடி வீடு, பங்களா வீடு, ஆடு மாடு கோழி கௌரவமா 4 பேர் மதிக்கிற மாதிரி இருந்தே சின்ன பொண்ணு. ஆனா இப்ப ஒண்ணு இல்லாத வெறும் பயலா உன்னைய கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு போறதுன்னா ஒரு மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? நம்ம வேணா வேற ஊருக்கு போவோமா? ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? நீங்க பிறந்த ஊரு வளர்ந்த ஊரை விட்டுட்டு நம்ம எங்க மாமா போறது? நீங்க ஏன் மாமா இப்படி பயப்படுறீங்க? நான் இருக்கேன் மாமா. ஏங்க, நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல பெரிய ஆலமரமா ஆகி காட்டணுங்க. அதுக்கு நம்ம ஊர்ல தாங்க இருக்கணும். இதே ஊர்ல முன்னாடி நம்ம வசதியான வாழ்க்கை வாழ்ந்தோமே அதே வாழ்க்கையே அமைச்சு காட்டணுங்க. உங்களால சாதிக்க முடியுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கையோட இருங்கங்க. நடந்ததே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எதுவும் மாற போறது கிடையாது மாமா. நம்ம தான் வாழ்க்கைய மாத்தி ஆகணும். உங்களால எதுவும் முடியும் மாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களால செயல்படுத்த முடியும். எதுக்கும் கலங்காதீங்க மாமா. நான் இருக்கேன் உங்களுக்கு பக்க துணையா. சரிடி சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு சொல்ற, பாப்போம். தலைமகனை கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே, மேகங்கள் அது போல சோகங்கள் களைந்தோடும், நீ போகும் பாதையெல்லாம் நியாயங்கள் சபையேறும். தலைமகனை கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. இன்டர்வியூ 10 மணிக்கு சொல்லிருக்காங்க. முன்கூட்டியே போகணும்ல, அதான் சீக்கிரமா கிளம்பிட்டேன். என்னடி செய்யறது? நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நீ வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஆகி போயிருச்சு. இந்நேரம் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. போ அக்கா, எதுக்குக்கா ஃபீல் பண்ற? அந்த காலத்துல எல்லாம் வயசு கூட பார்க்காம சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த காலம் அப்படி இல்லக்கா. பெண்கள் நல்லா முன்னேறி படிச்சு அவங்களே நகையை சேர்த்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன், இப்ப வேலை பார்க்க போறேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தாண்டி இருக்கு. அப்பா நல்லா இருந்தாங்கன்னா நல்லா சம்பாரிச்சு நகை நட்ட சேர்த்து இந்நேரம் உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. எனக்கே அப்பா கடனை உடனே வாங்கி தாண்டி 10 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப அந்த 10 பவுன் கூட அப்பாவால சேர்க்க முடியல. அதை நினைச்சா தாண்டி எனக்கு வருத்தமா இருக்கு. அக்கா ஏன்க்கா கவலைப்படுற? கவலைப்படாதக்கா, நான் நல்லா படிச்சிருக்கேன். நல்ல கம்பெனில எனக்கு இப்ப இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காக்கா. நான் நல்ல கை நிறைய சம்பாரிச்சு 10 பவுன் எனக்கு 10 பவுன் 20-30 பவுன் கூட சேர்க்கலாம். நம்ம குடும்பத்தையும் மேல் நோக்கி கொண்டு வரலாம்க்கா. கவலைப்படாம இருக்கா? என் செல்ல தங்கச்சி. என்னையும் தான் அப்பா படி படி, பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா என் மண்டையில தான் படிப்பு ஏறவே இல்ல. என் தங்கச்சி நீனாவது நல்லா படிச்சிருக்கியே. ஆமாக்கா, எனக்கு எப்பயுமே அப்பா தான் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பத்தையே முன்னேறி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாக்கா. ஆமாண்டி, நான் படிக்கிறப்பையும்
சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்யறது, மண்டையில படிப்பு ஏறல. அதோட உங்க மாமா பார்த்து எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. மாமாவும் நல்லா தாண்டி படிச்சிருக்காங்க, போனா போகுதுன்னு என்னை கல்யாணம் பண்ணி இருக்காரு. அக்கா உனக்கு படிப்பு தான்க்கா இல்ல, மித்தபடி உனக்கு பொது அறிவு நல்ல டேலண்ட் எல்லாம் உன்கிட்ட இருக்குக்கா. நல்ல குடும்பத்தை எப்படி வழி நடத்துறது, ஒரு குடும்பத்தை எப்படி முன்னேற்றம் கொண்டு போறது அப்படிலாம் உன்கிட்ட இருந்துதாக்கா கத்துக்கறணும். பிரியா, என்னை ஓட்டத்தானே செய்யற? இல்ல ராணியக்கா, உண்மையா தான் சொல்றேன். உன்னால எதுவும் முடியும். மாமாவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சோர்ந்து போயிருவாங்க. ஆனா அவங்களுக்கு பூஸ்ட் கொடுத்து நீங்க தாக்கா தேத்தி விடுவீங்க. நான் அதை ஏகப்பட்ட நேரத்துல நான் பாத்திருக்கேன். அட போடி, அது மாமா கலங்காதீங்க, அதெல்லாம் உங்களால முடியும். நான் இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது வாடி மோட்டிவேஷன். ஆமாக்கா, ஒரு மனுஷர் சோர்ந்து போய் இருக்கிறப்ப நான் இருக்கேன் சொல்லி பாருங்க. அந்த மனுஷர் நினைப்பாங்க நம்மளுக்காக நம்ம பொண்டாட்டி இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கவலைன்னு சொல்லி முன்னேறி போய்கிட்டே இருப்பாக்கா. வாயாடி என்னமா பட்டு பட்டு பட்டுன்னு பேசுறா? அக்கா உன்னைய பார்த்துதாக்கா நான் நல்லா பேச கத்துக்கிட்டேன். அட போடி, எனக்கு இந்த மாதிரி கோர்வையெல்லாம் எனக்கு பேச தெரியாது. அக்கா நம்பிட்டேன். அட போடி, என்கிட்ட வளர்ந்துட்டாலே தவிர மித்தபடி குழந்தை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. அட ஆமாக்கா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு வேற டைம் ஆயிக்கிட்டு இருக்கு. நேரத்துக்கு போனா தான் பஸ் பிடிக்க முடியும். அடியே பிரியா, ரூமுக்குள்ள இட்லி வச்சனே, சாப்பிட்டியா என்ன? அக்கா டைம்லக்கா வந்து சாப்பிடுறேன்க்கா. அடியே சாப்பிடாம போனா மயக்கம் வரும்டி, சாப்பிட்டுட்டு போடி. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போயிட்டு வந்து சாப்பிடுறேன். பை 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 பை. விளையாட்டு பிள்ளையால இருக்கா. அவ சாப்பிடுறதே 2 இட்லியோ 3 இட்லியோ, அதையும் சாப்பிடாம என்னமா ஓடுறா. முன்னாடியே எந்திரிச்சிருக்கலாம்லடி. அக்கா போயிட்டு வந்து சாப்பிடுறேன். மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு. கலகல கலகலன்னு இருக்கா. இவளுக்கு ஏத்த மகராசன் எங்க பிறந்து இருக்கானோ தெரியலையே. அக்கா, என் நிலைமைய பாத்தியாக்கா, என் நிலைமைய பாத்தியா? அடியே சின்ன பொண்ணு, எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்கடி போன? வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி, தேம்புதையா பாவம் தேவர்களின் பூமி, பட்டத்துக்கு வேறு சிற்றரசன் யாரு, தங்கத்துக்கு வேறு மாற்று உண்ட கூறு, திருந்தாம போச்சே ஊரு சனந்தா, தத்தளிச்சு வாடுதடி இளமனந்தா. அக்கா, அக்கா. அக்கா, ராணி அக்கா, வசந்தி அக்கா, நான் எந்த நிலைமையில நிக்கிறேன்னு பாத்தியாக்கா? பாத்தியா? பாத்தியாக்கா? அடியே சின்ன பொண்ணு, அழுகாதடி, அழுகாத. இப்பத்தே பஸ் புடிச்சு உங்க ஊருக்கு வரலாம்னு இருந்தபடி அதுக்கு நீ ஏன் வந்துட்ட? எந்த சாமி புண்ணியமும் தெரியலடி, நீ ஏன் வந்துட்டடி? வந்துட்டடி. அடியே சின்ன பொண்ணு, உன்னையே நாங்க கூட பிறந்த தங்கச்சியா தானடி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போக எப்படிடி உனக்கு மனசு வந்துச்சு? சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இந்த ஊரை விட்டு போக உனக்கு எப்படிடி மனசு வந்துச்சு? என்னத்த சொல்லக்கா, எல்லாம் எங்க தலையெழுத்து வேற என்ன சொல்ல முடியும்? அக்கா, உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா இல்லக்கா, நீங்களே கஷ்டப்படுறீங்க, உங்களை போட்டு எதுக்கு சிரமப்படுத்தணும்னு சொல்லித்தான் எங்க வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க போய் அசிங்கப்பட்டதுதான்க்கா மிச்சம், அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். அடியே சின்ன பொண்ணு, ஆரம்பத்துல இருந்து உன் அன்னிக்காரி கொடுமைக்காரி, என்னைய மதிக்க மாட்டா, என்னைய ஒரு பிச்சைக்காரி மாதிரி தான் பாப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவியடி. அவங்க வீட்டுக்கு எதுக்குடி போன? என்னக்கா செய்யறது, போறதுக்கு போக்கடம் தெரியாம எங்க வீட்டுக்கு நான் என் மாமாவையும் கூட்டிட்டு போனேன். போனதுக்கு அவமானம் தான் கம்மிச்சோம். நான் அவமானப்பட்டது மட்டும் இல்லாம என் மாமாவையும் நல்லா அசிங்கப்படுத்திட்டாங்க. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு அங்க போய் அசிங்கப்படணும்னு உன் தலையெழுத்தாடி. நீ ஏண்டி போன? இந்த அக்கா வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானடி? அதானடி,
மூச்சுக்கு மூச்சு அக்கா 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 சொல்லுவியே, அதுல பொய்யான வார்த்தையாடி. என் வீட்டுக்கு வந்தா என்னடி? உன்னை காணாம மனசு பரிதவிச்சு போச்சுடி. அடியே, இனிமையாவது ஏதாச்சும் ஒண்ணுனா இந்த அக்காட்ட சொல்லுடி, இந்த வசந்திட்ட சொல்லுடி. உங்களுக்காக நாங்க இருக்க முடி. தம்பிய பாருடி, தேசிங்க ராஜா மாதிரி இருந்த மனுஷன் தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்களே. என்னை கண்ட உடனே ராணியக்கா ராணியக்கான்னு கூப்பிடுவாரே. தம்பி தம்பி, உங்களுக்கு இந்த நிலைமையா தம்பி? தம்பி, ஊரு உலகத்துல இந்த மாதிரி மனுஷிய நான் பார்த்ததே இல்லையே. பெத்த மையன், ஆசை மையன், ஒத்த மையனை நடுராத்திரியில இப்படி துரத்தி விட்டுருக்காளே மனுஷி. அக்கா, அது மனுஷியே கிடையாதுக்கா, கல் நெஞ்சம் படைச்ச பாவிக்கா, பாவி. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, உன் மூஞ்சிய பார்க்க பார்க்க எனக்கு அழுகையா வருதுடி. கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு ஓடி ஆடிக்கிட்டு திரிவியடி. உனக்கு இப்படி நிலைமை வந்து வச்சுடி சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. எக்கா எக்கா கலகலன்னு சிரிச்சு ஆடி ஓடி பாடிக்கிட்டு இருந்ததுக்கு ஆண்டவருக்கு பொறுக்கல உலக்கா. அதான் இப்படி அழுக வச்சு விட்டாரு, அழுக வச்சு விட்டாரு ஆண்டவரு, அழுக வச்சு விட்டாரு. சின்ன பொண்ணு அழுகாதடி, அழுகாத. வசந்தி, நீயும் அழுகாதடி. நீ அழுக கண்டதா ரொம்ப அழுகுற. அழுகாத, வா எங்க வீட்டுக்கு வாடி, வா போவோம். இல்ல வேணாக்கா, அது வந்து அது நாங்க அது அடியே, அக்கா சொல்றேன்ல, வாடி, வா எங்க வீட்டுக்கு வா. வந்து போயினே. எங்க அக்காலாம் கூப்பிடுறாங்க. தம்பி வீட்டுக்கு வாங்க தம்பி, அங்க போய் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் தம்பி. வாங்க தம்பி. சரி சின்ன பொண்ணு, வா போவோம்.